ஏத்தா உங்களுக்கு பிடிச்ச கதை இப்போ சொல்கிறேன் பாரு. 2 ஒம்பளைய கேதத்துக்கு போயிருக்கு. போகும்போது அந்த காலத்தில் ஓலை பொட்டி தெரியுமில்ல, அதில் நல்லா அள்ளிக்கிட்டு 2 ஒம்பளையும் தலையை விரித்து போட்டு மூக்கெல்லாம் வடிய விட்டு 2 ஒம்பளையும் போயிருக்காளுங்க. போகும்போது வயக்காட்டில் பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கிடந்திருக்கு. இந்த 2 ஒம்பளையும் பேசியிருக்காளுங்க. அடியே கேதத்துக்கு போயிட்டு கேதம் கேட்டுக்கிட்டு காட்டை அழிச்சு புறண முடியும், எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடணும் முடியும் பேசிட்டு போயிட்டாள். அங்கே போய் பார்த்தா 30 ஒம்பளை பாடியை கட்டி பிடிச்சி ஒப்பு வச்சு அழுகிறாள். அந்த 30 ஒம்பளைக்குள்ளே இந்த 2 ஒம்பளை வெள்ளரிக்காய் பொம்பளை உள்ளே ஜாயின் பண்ணிட்டாள். பண்ண உடனே ஒரு ஒம்பளை ஆரம்பிச்சிருக்கா, ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்காய் நாவு வந்துருச்சு. என்னை பார்த்தா ஐயா கொடி கொடியா வெள்ளரிக்கா. இன்னொரு ஒம்பளை அடி 1 1.5 கிலோ 2 கிலோ இருக்க முடியும், நம்ம போகும்போது புடிக்கிறோம் அடக்கி வாசிடி. இந்த தோட்டத்துக்காரி கூட உட்காந்து அழுதவன் அவ அடிச்சிருக்கா, அடி சக்காலத்தி மகளா புடுங்கி தொலைச்சிடாதி அடி, நான் விதைக்காக தாண்டி 2 வளம் போட்டு வச்சிருக்கேன். இந்த 2 முண்டியில எந்திரிச்சு, ஏக்கா உங்க வளம் தெரியாதக்கா, நாங்க ஆரம்பிக்கோ மூக்க செந்து சிரிப்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. சிரிக்கணும் எல்லாரும். அதே மாதிரி தீய பழக்கத்தை மறந்து 2026 என் அண்ணன் தம்பிகள் எல்லாம் நல்ல உடம்போடு ஒரு மனதோடு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா. நான் சொல்றது உங்களுக்கு எரிச்சலாக கூட இருக்கும். நாடகத்துக்கு எதுக்குடாவே இப்படி போட்டு இது பண்ணுறேன், நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது என்ற வேதனையில் பேசுகிறேன். குறிப்பாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், பப்பனா நிற்கக்கூடிய இந்த எம்கேஆர் 21 வருஷம் ஆச்சு நாடக உலகத்துக்கு நான் ஆரம்பத்திலே இந்த மதுவு தண்ணி அதிகமாக அடித்த குடியார யாருன்னா எம்கேஆர் தான் பெருமையாக சொல்லுவேன். இதில் என்ன வைக்க, நான் யோக்கியன்னு சொல்லலையே. குடிய மறந்தேன். இன்னைக்கு ஒரு அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லம் கட்டி இன்னைக்கு எத்தனையோ பேர்த்துக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்து இத்தனை தமிழ் சொந்தங்களை நான் சம்பாதிச்சிருக்கேன். அது காரணம் குடியை விட்டதுனால. அதுக்காக நான் யோக்கியம்னு சொல்லலை தம்பி. அதே மாதிரி சீரட்டு பிடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, அவள் பக்கத்தில் நீங்கள் போகவே கூடாது. என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல, வருங்காலத்தில் போகவே கூடாது, படிக்கணும். அதே மாதிரி ஆசிரிய பெருந்தகை, தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யார் என்றால் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரிய பெருந்தகை தான் தாய் தகப்பனு சமம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் போகும்போது ஒவ்வொரு ஆளும் அடி வாங்கிட்டு வீட்டில் ஆத்தா உப்பு ஒத்தரம் கொடுக்கும். வாத்தியாரின் டீச்சரும் வையன், இந்த வாத்தியார் கையில் கட்ட முளைக்க என் பிள்ளைய போட்டு இப்படி புலந்து அடிச்சிருக்கானே. இப்போ வாத்தியார் வயப்புறார். பள்ளிக்கூடம் போனவொடனே ஒருத்தனை அடித்தவொடனே வெளியே ஆள் வச்சிருக்கேன் 50 பேரோட வாத்தியார் அடிக்கிறது. அடுத்து ஒரு ட்ரெயின் வருதா, அது ட்ரெயினா டிஎஸ் பிடிச்சாரா, அது அங்கிட்டு வருதா, ஒரு சாங்கு பாடிக்கிறோம் சார்.